2004 முதல் 2014 வரை இந்திய நாட்டின் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் நேற்று தனது 92வது வயதில் இந்த மண்ணை விட்டு பிரிந்துள்ளார். மன்மோகன் சிங்கிற்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. வீட்டில் சுய நினைவை இழந்த நிலையில் இரவு 8-6 மணிக்கு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டார். மருத்துவ ரீதியாக அனைத்து முயற்சிகளும் மேற்கொண்ட போதிலும் அவரின் உயிரை காப்பாற்ற முடியவில்லை. இரவு 9:51 மணிக்கு மன்மோகன் சிங் அவர்களின் உயிர் பிரிந்ததாக எய்ம்ஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அவரின் இறப்பு நமது நாட்டிற்கு பேரிழப்பாகும். ஏனென்றால் இந்திய பொருளாதாரத்தை கட்டமைத்ததில் மன்மோகன் சிங்கின் பங்கு மிக முக்கியமானது. களங்கமற்ற அரசியல் வாழ்வு மிகுந்த பணிவு மிக்கவர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் இவர். 6 முறை ராஜ்யசபா எம்பியாக இருந்த மன்மோகன் சிங் ஒரு முறை கூட மக்களவை எம்பியாக இருந்ததில்லை. 1991 முதன் முறையாக பதவியேற்றவர் 2024 வரை 33 ஆண்டுகள் பார்லிமெண்டில் இருந்துள்ளார். 5 முறை அசாமில் இருந்தும் கடைசி முறை ராஜஸ்தானிலிருந்தும் தேர்வானவர். சொல் வீரன் அல்ல மன்மோகன் சிங், செயல் வீரர். இவர் வகித்த பதவிகளோ ஏராளம். நியூயார்க்கில் UNCTAD தலைவராகவும், மத்திய அரசின் பொருளாதார ஆலோசகராகவும், ரிசர்வ் வங்கியின் இயக்குநராகவும், நிதித்துறை அமைச்சகத்தின் செயலாளராகவும், ரிசர்வ் வங்கியின் ஆளுநராகவும், பிளானிங் கமிஷனின் துணைத் தலைவராகவும், பிரதமரின் ஆலோசகராகவும், UGC தலைவராகவும், எம்பியாகவும், அமைச்சராகவும், எதிர்க்கட்சி தலைவராகவும், பிரதமராகவும் பதவி வகித்தவர். இவர் படித்த படிப்போ 1954 ஆண்டில் சண்டிகரில் உள்ள பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் MA எக்கனாமிக்ஸ் முடித்தார். 1959 ஆண்டு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் ஹானர்ஸ் பட்டம் பெற்றார். அதன் பின் 1912 ஆண்டு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் பிலாசபியில் டிப்ளமோ பட்டம் பெற்றார். அதனால்தான் இவர் அரசியல் அறிவு மிகுந்த ஞானம் உள்ளவர். இவர் ஆட்சியில் கொண்டு வந்த 3 கொள்கைகள் மிக முக்கியமானவை: லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், பிரைவேட்டேஷன். மேலும் இவர் கொண்டு வந்த சட்டங்களில் முக்கியமான சட்டங்களும் உள்ளன. RTI, அமெரிக்காவுடனான அணுசக்தி ஒப்பந்தம், கல்வி உரிமை சட்டம், தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம், தேசிய சுகாதார திட்டம், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் துறை சார்ந்த முக்கிய தகவல்களை கேட்டு பெறும் தகவல் அறியும் உரிமை சட்டம், 10% GDP, LPG கொள்கை, ஆதார் அட்டை திட்டம், 100 நாள் ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். எண்ணிலடங்கா திட்டங்களை இவர் சட்டமாக்கியுள்ளார். மேலும் இவருடைய ஆட்சி காலம் பல விமர்சனங்களை பெற்றாலும் 2014 ஆண்டில் ஆட்சி காலம் நிறைவடைந்த போது வரலாறு என்னிடம் கருணை காட்டும் என்று அவர் கூறினார். அவர் சொன்னது போலவே அடுத்த சில ஆண்டுகளில் அவருடைய சாதனைகளை அனைவரும் பாராட்டத் தொடங்கினர். 1991 மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார சீர்திருத்தத்தின் காரணமாக இளைஞர்களுக்கு IT, உற்பத்தி மற்றும் தொலைத்தொடர்பு துறைகளில் அதிக வேலைவாய்ப்பு கிடைத்தது. ஏற்றுமதி இறக்குமதி விதிமுறைகள் எளிமைப்படுத்தப்பட்டதால் அதிக ஏற்றுமதி செய்யப்பட்டது. இந்தியாவின் பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறத் தொடங்கியது. இத்தனை சிறப்புக்குரியவரின் இறப்பு நம் அனைவரையும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. மண்ணுலகம் மட்டுமல்லாமல் விண்ணுலகமும் இவரது பெருமையை அறியும் வாய்ப்பு வந்துவிட்டது. வணக்கம்.